மிக முக்கியமான அடுத்த அதிரடியை ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. அதாவது அரசு பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கான திட்டம் ஏற்கனவே இருக்கிறது கூறி வந்தார். தேவையற்ற பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்புவேன் கூறி வந்திருந்தார். இலான் மஸ்க்கு ஒரு துறையை ஏற்படுத்தி அவரும் விவேக் ராமசாமியும் ஒரு துறையை ஏற்படுத்தி இதை கவனிப்பார் கூறியிருந்தார். விவேக் ராமசாமி விலகிவிட்டார். தற்போது இலான் மஸ்க் தலைமையிலே டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி, அதாவது அரசு திறன் துறை என்ற ஒரு துறையை உருவாக்கி அவர்களுக்கு இதுதான் மறுசீரமைப்பு செய்ய போகிறேன் என கூறி வந்தார். தற்போது அரசு மறுசீரமைப்பின் முதற்கட்டமாக ஒரு சுற்றறிக்கை தற்போது அங்கு ட்ரம்ப் நிர்வாகம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே வேலை ராஜினாமா செய்தால் இந்த வரும் 28 நேற்றைய தினத்தில் இருந்து ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 6 வரை இந்த ஆஃபர், பைஅவுட் ஆஃபரை நான் அறிவிக்கிறேன். நீங்கள் ராஜினாமா செய்தால் 7 மாத ஊதியத்துடன் நீங்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவீர்கள் என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த சுற்றறிக்கையில் 3 முக்கியமான விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. முதல் விடயம், முழு நேர பணிக்கு உடனடியாக அனைவரும் திரும்ப வேண்டும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற வகையில் யாருமே இருக்கக்கூடாது, அனைவரும் உடனடியாக முழு நேர பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற உத்தரவு. இரண்டாவது உத்தரவு, ராஜினாமா திட்டம். ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 6 வரை இந்த பைஅவுட் ஆஃபரை கொடுக்கிறோம். இந்த திட்டத்தின்படி நீங்கள் ராஜினாமா செய்தால் செப்டம்பர் 30 வரை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முழு ஊதியம் மற்றும் பணிப்பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். ராஜினாமா செய்தால் மட்டுமே இது. அப்படி ராஜினாமா, மூன்றாவது திட்டம், நீங்கள் ராஜினாமா செய்யாவிட்டால் உங்கள் பணி எப்படி இருக்கும்? அதே இடத்தில் இருப்பீர்களா, வேறு இடத்திற்கு மாற்றப்படுவீர்களா, உங்கள் பணி தொடர்ந்து நீடிக்கப்படுமா என்பது குறித்தெல்லாம் நாங்கள் எதுவும் உத்தரவாதம் தற்போதைக்கு தர முடியாது என்ற வகையிலே மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு நேரடி அச்சுறுத்தல் போன்று அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தமட்டிலே கிட்டத்தட்ட 3 மில்லியன் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு துறைகளில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 லட்சம் ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். 3 மில்லியன் என்பது 30 லட்சம் என்று வருகிறது. அதிலே பல்வேறு துறை, குறிப்பாக மருத்துவம், கடன் உதவிகள் வழங்கும் துறை, மானியம் வழங்கும் துறை, ராணுவ ஒப்பந்ததாரர்கள், உணவுத்துறை, நீர்வள மேலாண்மை, விமானத்துறை என பல துறைகள் இதன் மூலமாக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு. ஒருவேளை இந்த பைஅவுட் ஆஃபரை அவர்கள் ஏற்றால் என்றால் 7 மாத ஊதியத்தை தருகிறேன் என்று கூறும்போது அதை ஏற்பதற்கு சிலர் முன்வரக்கூடும். அப்படி ஏற்றால் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என கூறுகிறார்கள். ஏற்கனவே பியூ ரிசர்ச் சென்டர் என்ற மையம் நடத்திய கணக்கெடுப்பின்படி அமெரிக்காவிலே அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட சராசரியாக 12 ஆண்டுகள் தான் பணியாற்றுகிறார்கள். பிறகு வேறு துறைக்கு சென்று விடுகிறார்கள், தனியார் துறைக்கு சென்று விடுகிறார்கள், அல்லது சொந்தமாக தொழில் தொடங்கி விடுகிறார்கள். எனவே சராசரியா 12 ஆண்டுகள் தான் பணிபுரிகிறார்கள். எனவே இதில் பலர் இந்த பைஅவுட் ஆஃபரை ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு அமெரிக்கன் ஃபெடரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யூனியனுடைய தலைவர் எவரெட் கெல்லி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது திட்டமிட்டு அரசு ஊழியர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்களை மிரட்டும் பணியிலே இருக்கிறது இந்த சுற்றறிக்கை. இது அரசு நிர்வாகத்தை செயலுக்கு செய்து முடக்க செய்யும் திட்டமாக நாங்கள் பார்க்கிறோம். கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் என ட்ரம்புக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு பெரும் விவாதத்தை, நேற்று இரவுதான் இந்த அறிவிப்பு வெளியானது. தற்போது பெரும் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே அதிபராக தேர்வு பெற்ற பிறகு ட்ரம்ப், நான் அரசு துறையை மறுசீரமைப்பு செய்ய போகிறேன், தேவையற்ற துறைகளை மூடப்போகிறேன், தேவையற்ற பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போகிறேன் என தெரிவித்திருந்தார். தற்போது அதனுடைய முதல் நடவடிக்கையாக இந்த ராஜினாமா செய்ய திட்டம், அதுவும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் உங்களுடைய அரசு அக்கவுண்ட், ஜிமெயில் அக்கவுண்ட் இருக்கும், மெயில் அக்கவுண்ட், அந்த மெயில் அக்கவுண்டிலிருந்து அந்த குறிப்பிட்ட முகவரியை எடுத்து ரிசைன் என்று டைப் செய்து சென்ட் அனுப்பிவிடுங்கள். உடனடியாக உங்களுக்கான படிப்பலன்கள், ஊதியம் எல்லாம் வந்து சேரும். மற்றபடி கவலைப்பட வேண்டியதில்லை என ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மிக எளிமையாக நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம், உரிய பலன்களுடன் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என கூறியிருக்கிறார்கள். எனவே இது பெரும் ஒரு பல அரசு ஊழியர்கள் வயிற்றிலே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதான் கூற வேண்டும். இது எந்தெந்த துறைக்கு இது வருமோ என்ற ஒரு அச்ச உணர்வும் தற்போது அமெரிக்காவிலே ஏற்படுத்தியிருக்க அரசு ஊழியர்கள் மட்டத்தில் மட்டுமல்ல, மற்ற துறைகளுக்கும் அடுத்து என்ன செய்ய போகிறாரோ ட்ரம்ப் என்ற ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றதான் கூற வேண்டும். ஆனால் இது அரசாங்க நிர்வாகத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கான திட்டம் என்பதால் இதில் எந்த பிரச்சனையும் வராது என்ற வகையிலே ட்ரம்ப் ஆதரவாளர்கள் தொடர்ந்து இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் ட்ரம்ப் ஆதரவாளர்களிடையே இருவேறு கருத்துக்கள் இருப்பதாகவும் தற்போது கூறப்படுகிறது. ஆனால் இந்த ராஜினாமா செய்யுங்கள், 7 மாத ஊதியத்துடன் வீட்டுக்கு அனுப்பினேன் என்ற திட்டம் ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கின்றதான் கூற வேண்டும். விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரன். அதிபராக பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வந்த ட்ரம்ப் தற்போது அரசு பணியாளர்களை நடுங்க வைக்கும் வகையில் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தோம்.